இன்றைக்கி ஹெட்டிங்கில் வந்து வேர்ச்சொல் கண்டறிதல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இது வந்து 1 மார்க்கில் 1 கொஷின்ஸ் ஆர் 2 கொஷின்ஸ் வரும். 1 கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. என்னென்னா வினைமுற்று, வினையச்சம், வினைமுற்று, வினையால் அணையும் பெயர், தொழில் பெயர். இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? வினையச்சம்ன்றது வந்து கண்டு, வந்து, தந்து, இதெல்லாம் நான் எக்ஸாம்பிள்ஸ் தான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? வினை முற்றுன்றது கண்டான், வந்தான், ஒரு வினை வந்து முற்று பெற்ற மாதிரி முடிகிறது தான் வந்து வினை முற்று. ஸோ வந்து இதை கொடுத்துட்டு கண்டான் என்பதன் வேர்ச்சொல் என்னென்னா கான். ஓகேங்களா? அதே போல் கண்டவன் வினையால் அணையும் பெயர், ஒருத்தனை குறிப்பிட்டு சொல்கிறது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கண்டவன் அதோட வேர்ச்சொல் அப்படி என்னன்னு கேட்டால் கான். வந்தவன் யார்? வந்தவன் அதோட வேர்ச்சொல் வா. இந்த மாதிரி இந்த டேப்லெட் காலம் வந்து நீங்கள் போட்டு இன்னும் கூட உங்களால் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சால் அதை எல்லாமே சேர்த்து எழுதி வச்சுக்கணும். வேர்ச்சொல், வினையச்சம், வினைமுற்று, வினையால் அணையும் பெயர், தொழில் பெயர். ஓகேங்களா? இந்த 4 பேஸ் பண்ணி தான் இதிலிருந்து வேர்ச்சொல் என்ன அப்படின்றத கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வாக்கியம் கண்டறிதல். இதில் வந்து நிறைய இருக்குது. சொற்றொடர் வாக்கியம், அதில் வந்து செய்தி வாக்கியம், வினாத்தொடர், உணர்ச்சி தொடர், கட்டளை தொடர், தனிநிலை தொடர், தொடர்நிலை தொடர், கவலை தொடர். இது மட்டும் இப்போதைக்கு பார்ப்போம். செய்தி தொடர்ன்றது வந்து ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது செய்தி தொடர். ஓகேங்களா? உங்களுக்கே அது ரீட் பண்ணும்போது இது வந்து ஒரு செய்தி, நியூஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். பரிதிமாற் கலைஞர் மதுரை கருகில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இது வந்து செய்தி தொடர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கிறது வந்து செய்தி தொடர். வினா தொடர்ன்றது ஈஸியாகவே எல்லாருக்குமே தெரியும். கொஸ்டின் பண்ணுற எல்லாமே வந்து வினாத்தொடர். ஓகேங்களா? எழில் என்ன சாப்பிட்டாய்? ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? எழில் என்ன சாப்பிட்டாய்? நீ நாளைக்கு வருவாயா? இந்த மாதிரி கொஷினாக கேட்குறது எல்லாமே வந்து வினாத்தொடர். உணர்ச்சி தொடர், ஆச்சரியத்தோடு உணர்ச்சி கலந்து வரும் தொடர் உணர்ச்சி தொடர். அடேயப்பா எவ்வளவு பெரிய ஏரி! பார்த்திங்களா? இதில் வந்து ஆச்சரியக்குறி அந்த மாதிரி ஏதாச்சும் சிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அப்பயே வந்து உணர்ச்சி தொடர் அப்படின்றதையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆச்சரியக்குறி, கம்மா, இந்த மாதிரி மிக்சடாக வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து உணர்ச்சி தொடர். ஒன்று ஆச்சரியமாக சொல்கிறது அதை தான் வந்து உணர்ச்சி. ஓகேங்களா? கட்டளை தொடர், ஒரு செயலை பின்பற்றும்படி கட்டளை இடும் தொடர் கட்டளை தொடர். ஓகேங்களா? அதாவது கவனமாக படி அப்படின்னு இது வந்து எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. நீ நாளைக்கு கண்டிப்பாக வர வேண்டும், அந்த மாதிரி என்ன சொல்கிறது, கட்டளையிட்டு ஆணையிட்டு சொல்கிறது வந்து கட்டளை தொடர். ஓகேங்களா? தனிநிலை தொடர், ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிவது தனிநிலை தொடர். ஓகேங்களா? இதுதான் வந்து எழுதுகிறான், அதுதான் வந்து பயனிலை. எழுவாயின்றது அழகன். ஓகேங்களா? அழகன் பாடம் எழுதுகிறான், பயனிலை. எழுதுகிறான்ன்றது வந்து பயனிலை. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது. ஒரே ஒரு பயனிலை தான் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? அப்படி இந்த மாதிரி அழகன் பாடம் எழுதுகிறான தனிநிலை தொடர்பாக பாடம் எழுதுகிறான், தனிநிலை தொடர். ஓகேங்களா? மா, பலா, வாழை ஆகியன முக்கணிகள். இந்த மா, பலா, வாழைன்றது எத்தனை இருக்குது பாருங்கள், 3 இருக்குது. ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு பயனிலை கொண்டு தான் முடியுது. ஓகேங்களா? ஸோ வந்து இதுவும் வந்து தனிநிலை தொடர். தொடர்நிலை தொடர், ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர். எடுத்துக்காட்டு, கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். உழைத்தாருன்றது ஒரு பயனிலை, உயர்ந்தாருன்றது ஒரு பயனிலை. ஓகேங்களா? ஸோ வந்து கண்டினியூவாக வருது. இதில் வந்து ஒரே சிம்பிளாக சொல்லணுன்னா இதில் வந்து ஒரு வேர்டு தாங்க வருது.
சாரி ஒரு வாக்கியம், வேர்டு வாக்கியம் எல்லாம் ஒன்று தான், சாரி, ஒரு ஒரு சென்டென்ஸ் தான் வருது. ஓகேங்களா, ஒரு சென்டென்ஸ் தான் வருது. அழகன் பாடம் எழுதினான், இது ஒரே சென்டென்ஸ். ஓகேங்களா, தொடர்நிலை தொடர்னா கண்டினியூட்டியோட இன்னொரு சென்டென்ஸும் சேர்ந்து வர்றது தான் வந்து தொடர்நிலை தொடர். தனிநிலை தொடர்நிலை ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஈஸி. செய்தி தொடர், வினா தொடர், உணர்ச்சி, கட்டளை தொடர் வந்து ஈஸி. நாலுமே உங்களுக்கு வந்து சின்ன ஏஜ்லேருந்தே அதை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இலக்கணத்தில் டீட்டெயிலாக இப்போ புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி என்ன இருக்குன்னா, தனிநிலை தொடர்நிலை தொடர். இது வந்து இதுவும் சிம்பிள் தான். ஒரு சென்டென்ஸாக வந்துச்சுன்னா தனிநிலை தொடர், கண்டினியூட்டியோடு இன்னொரு சென்டென்ஸும் சேர்ந்து வந்துச்சுன்னா தொடர்நிலை தொடர். இதில் ஒரு பயனிலை வரும், இதில் 2 பயனிலை வரும். ஓகேங்களா, சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கலவை தொடர் ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது கலவை தொடர். எடுத்துக்காட்டு வந்து நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. ஓகேங்களா, இது என்னன்னு நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னும் நிறைய இருக்குது இதில். இப்போ இந்த சிம்பிளாக வந்து இதில் ஆறு தொடர்கள் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்தி தொடர், வினா தொடர், உணர்ச்சி தொடர், கட்டளை தொடர், தனிநிலை தொடர், தொடர்நிலை தொடர். இந்த 6த்தில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.